நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வேதத்தில் ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். நடந்து வருகிறதான சம்பவங்கள், காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது வேதத்தை நன்கு வாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் நிதானித்துக் கொள்ள முடியும். கர்த்தருடைய வருகைக்கு நாம் சமீபமாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. என மத்தேயுவில் சொன்னதானே வெளிப்பாடின் காரியங்கள் மற்றும் தானியேலின் புஸ்தகங்கள், தீர்க்கதரிசன புஸ்தகங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வெளிப்பாடுகளும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆலயங்கள் பூட்டப்பட்டாச்சு. பாடன் சத்துவம் கேட்கப்படலை. திருமண அந்த காரியங்கள் தடைபட்டு போய்கிட்டு இருக்குது. இப்படி ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் சொன்னதான காரியம் தேசத்தில் நடந்துகிட்டு இருக்குது. ஆமென். அல்லேலூயா. நம் கரங்களில் வைத்திருக்கிற சத்திய வேதம் உண்மை என்பதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவ பாதுகாவல் தேவனுடைய காலம் இடைப்படும். ஏன்னா வேத வசனங்கள் அச்சு புசுகாம அது நிறைவேறணும். ஆமென். அல்லேலூயா. அது நிறைவேற வேண்டுவதற்கு கர்த்தர் என்ன செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய காலத்துல கர்த்தருடைய வருகை இருக்கிறதோ அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய காலத்துல கர்த்தருடைய வருகை இருக்கிறதோ என்று சொல்ல முடியாது. அதுக்கு தான் வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருங்க. ஆமென். அல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருடன் வருகிற விதமாய் வருவேன் சொல்றாரு. இந்த உபத்திரவ சோதனைகள் எதற்காகனா உண்மையான கிறிஸ்தவர் மேலும் மேலும் பலப்படுவதற்கு. ஆமென். அரைமுறையா இருக்கிற டிக்கெட் எல்லாம் கலந்து போயிடும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஜாமன் என்ன பிரயோஜனம், ஆண்டவர் ஆராதிச்சு என்ன பிரயோஜனம், இப்படி ஆண்டவர் கொள்ள நோயை கொடுத்துட்டாருன்னு சொல்லி புலம்புற ஒரு கூட்டம் என்ன செய்யுது இருக்குது. ஆண்டவரே, நான் இன்னும் என் மனசை புதிதாக்க விரும்புகிறேன், இன்னும் நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன், என் பாவத்தை நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன், என்னை முற்றிலுமாய் ஒப்புக்கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி தங்களை தாழ்த்துகிற ஒரு கூட்டச்சனம் எழுப்பி கொண்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை சமீபம். வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வானாமா. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் அது பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உள்ள ஒரு ஓட்டமாக இருக்கணும். பாதியில முடிக்கிற ஓட்டத்தை கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறது. முடிவு பரியந்தம் ஓடி ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாய் நல்லது உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே உன் மகிமைக்குள்ளே பிரவேசி என்று சொல்லி உங்களை என்னோக்கி சொல்லுகிறேன். தேவ சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையாய் நாம் மாற வேண்டிய காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. வேத வார்த்தைகளுக்கு வேத வசனங்களுக்கு செவி கொடுப்போம் என்று சொன்னார். கர்த்தர் கடைசி பரியந்தங்களை கரைதலை படைத்து ஒரு பரிசுத்தமுள்ள பாத்திரமாய் பாதுகாக்க வழிநடத்து அவர் போதுமானவர். வாசிப்போம் என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரையிலான வேத வசனங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரையிலான வேத வசனங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தரப்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகமோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதில் பலனை மறுதலிக்கிறவராயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. ஆமென். அல்லேலூயா. இந்த பரவி வருகிறதான வியாதிகள், நடந்து இருக்கிற சூழ்நிலை, காரியங்கள் வேதம் சொல்லுகிறது. ஒரு நாட்டுக்கு நாடு யுத்தம் என்ன செய்யும்? வரும். கொள்ளை நோய்கள் வரும், வியாதிகள் வரும். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியமும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமென். ஏன் கொடிய காலங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார்னா, மனுஷன் தற்பிரியனாயும் பணப்பிரியனாயும் வீம்புக்காரனாயும் இருமாப்பு உள்ளவனாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவனாயும் பரிசுத்தம் இல்லாதவன் நன்றி அறியாதவன் சுவாவம் இல்லாம
இன்னைக்கு மனுஷன் தன்னை சுகபோகத்தின்படி வாழ்வதற்கு அவன் ஆயத்தமானபடினாலே ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம், தேவனை அறிந்தவன், சத்தியத்தை அறிந்தவன் என்ன செய்யறாமா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அது பலனை மறுதலிக்கிறவனாக இருக்கிறவன். ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்டவங்களை விட்டு என்ன செய்யும், விலகு. ஏன்னா கொடிய காலத்துக்கு நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். இவன் பொழுதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, மென்னல் கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைவது போல கர்த்தருடைய வருகை இருக்கும். ஆமென், அல்லேலூயா. வித்தின் a second அவ்வளவுதான், நம்முடைய கண்கள் எமையை அப்படி மூடி மூடிக்கிறது கூட கர்த்தருடைய வருகை என்ன செஞ்சிடும், வந்துட்டு போயிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என் ஆத்மா தேவனுக்கு முன்பதாக சரியா இல்லைன்னா, என் ரட்சிப்பு தேவனுக்கு முன்பதாக சரியா இல்லைன்னா, தேவனுடைய வருகையை நான் கைவிடப்பட்டு போய்விடுவேன். இன்னைக்கு உலகத்தின் மனுஷனையும் மற்ற மனுஷனையும் பார்த்து நிதானிக்கவோ அல்லது நியாயம் தீர்க்கவோ நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஒரே ஒரு காரியம், நான் எப்படி இருக்கிறேன். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதுதான் சொல்றாரு. ஏன் அப்ப இவ்வளவு பெரிய ஊழியக்காரன், இவ்வளவு பெரிய விசுவாசி, அவரே இந்த தப்பை செய்யறாரு, நான் செய்யக்கூடாதா அப்படின்னு இன்னைக்கு கேள்வி கேட்கிற சமுதாயங்களுக்கு நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வேதத்துல பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை சொல்றாரு. ஒவ்வொரு நாள் வேதத்துல தியானிப்போம். யூதாவின் புஸ்தகம் 18வது வருஷத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, யூதாவின் புஸ்தகத்துல 18வது வருஷத்துல, கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. முதல்ல சொன்ன கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் என்ன செய்யும், வரும். இரண்டாவது சொன்னது, தன்னுடைய துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிறவர்கள் எழுப்புவார்கள். இன்னைக்கு அதை எல்லாமே செய்தித்தாள்கள் வாசிக்கிறோம். ஒரு சிறு குழந்தையை கூட என்ன செய்யறது, விட்டு வைக்கிறது. ஆமென், அல்லேலூயா. துன்மார்க்கமான இச்சைகள் இன்னைக்கு பெருகிருச்சு. தன் சொந்த சகோதரியாக தெரியல, தன் சொந்த தாயாக தெரியல. இன்னைக்கு என்ன செய்ய, மதுபான நிறைந்த உடனே அப்படி போகிற வழிகள் தாறுமாறாய் மாறுகிறது. துன்மார்க்கமான இச்சைகள் பெருகுகிற காலத்தில் இருக்கிறோம். அதே போல வாசிக்க 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வருஷம் 4வது வருஷத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, 2 பேதுரு 3:4. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே, பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு நடக்குது, இந்த காரியங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. கேட்கிறாங்க கேள்வி, என்ன செய்யறாங்க, ஆண்டவர் வருவார் வருவார், என்னைக்கு வர போறாரு. ஆமென், அல்லேலூயா. பரியாசக்காரர் தேவனுடைய வருகையை குறித்து, தேவனுடைய திட்டத்தை குறித்து, தேவனுடைய தீர்மானத்தை குறித்து தன்னுடைய இருதயத்துல பயம் இல்லாதபடி பேசுகிறேன். அநேக பரியாசக்காரர் பெருகுகிற காலத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அவர் வருவார் அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? ஆனா ஆண்டவர் நமக்கு அப்படி சொல்லல. திருடன் வருகிற விதமா நினைச்சுவேன், வருவேன், உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு நீ எச்சரிக்கையா இருந்து சொல்றாரு. ஆமென். ஒரு உண்மையான சத்தியத்தை அறிந்த விசுவாசி, தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட விசுவாசி, எப்ப என் கர்த்தருடைய வருகை வரும் சொல்லி ஆயத்தமாகி காத்திருக்கணுமே தவிர கேள்வி கேட்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துல நம்ம இப்போ யோசேப்பு மரியாளுடைய காரியத்தை எடுத்துக்கொள்வோமே. யோசேப்பு போய் மரியாதை என்ன செஞ்சுட்டு இருக்காரு, பொண்ணு பார்த்துட்டு தான் வந்திருக்குது. கல்யாணம் என்ன செய்யல சொல்லுங்க, முடிக்கணும். கொஞ்சம் நல்ல செய்தி கிடைக்குது, மரியாதை கட்சிவா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்ப தேவ தூதன் யோசேப்புடைய கடவுளை சொப்பனத்துல தோன்றி சொல்றாரு, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத. ஒண்ணுதான் பார்த்துட்டு வந்திருக்காரு, கல்யாணம் என்ன செய்யல. இஸ்ரவேல் தேசத்துல ஒரு வழக்கம் உண்டு. என்ன வழக்கம்னா, போய் பொண்ணு பார்த்ததோட கல்யாணம் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு இந்த மணமகன் தன்னுடைய வீட்டுக்கு போயிடுவார். எதற்காகனா,
தன் மனைவியோடு சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு இல்லத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒரு என்ன செஞ்சுருவாரு, போயிடுவாரு. போனது ஒரு வீட்டை என்ன செய்யணும், புதுசா கட்டி முடிச்சப்பறம் தான் கட்டின புது வீட்டுக்கு தன்னுடைய மனைவி என்ன செஞ்சுட்டு வரணும், அழைச்சிட்டு வரணும். அப்ப அழைச்சிட்டு வந்து எப்போ வேணாலும் நினைச்சு அந்த மணமகன் சொல்லுங்களேன் வரலாம். இப்பதான் வருவாருங்கிறது கிடையாது, எப்போ வேணாலும் என்ன செய்யலாம், வரலாம். அப்ப இந்த மணமகளானவள் என்ன செய்யணும், தன் கணவனுடைய வருகை எப்போ வேணாலும் இருக்கலாம்னு சொல்லி அவள் டெய்லி தன்னை அலங்கரித்து கொண்டே இருக்கணும். அதான் பைபிள் சொல்றாரு, மணவாட்டி தன்னை அலங்கரிப்பதற்கு ஒப்பனையா. ஆமே, அவள் டெய்லி தன்னை அலங்கரித்து கொண்டு எப்போ வேணாலும் தன்னுடைய மணவாளன் என்ன செய்யலாம், வேலை முடிஞ்ச உடனே வரலாம், தன்னை அழைத்து கொண்டு போவதற்கு. அல்லேலூயா. இன்னைக்கு அதை போல தான் திருச்சபை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. வேத வசனத்தின்படி தன்னை திருச்சபை சரியாக அலங்கரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமே, ஏன்னா நம்மளை நியமிச்சவர், நித்திய விவாதத்துக்கு நியமித்தவர் நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படி பரலோகத்துக்கு போயிருக்கிறார். பைபிள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. யோவான் சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்களும் என்னோடு இருக்கும்படி நான் உங்களை வந்து என்ன செஞ்சுட்டு போவேன், அழைச்சிட்டு போவேன் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமே. இப்ப இந்த மணவாட்டியாக என்ன அழைச்சிட்டு போவதற்கு, என்னோடு கூட சுகித்திருப்பதற்கு, தங்கி இருப்பதற்கு ஒரு இல்லத்தை கட்டுறதுக்கு போயிருக்கிறாரு. இந்த இல்லத்தினுடைய வேலை எப்ப வேணாலும் என்ன செய்யலாம், முடியாது. அல்லேலூயா. அப்ப மணவாட்டியாக என்ன, புறமான அலங்கரிப்பை காட்டிலும் வேத வசனத்தினால கூடிய நற்சாட்சி பெற்ற அலங்கரிப்பினாலே ஒவ்வொரு நாளையும் நான் அலங்கரித்து சுத்தப்படுத்தி என் கரைதிரையற்ற சாட்சியை நான் காத்துக்கொண்டு தேவ வருகைக்கு நான் ஆயத்தம் உள்ளவனாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்களா. யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். ஐஸ்வரியவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் அலறி அழுங்கள். ஆமென். யாக்கோபு எழுதுகிறார், ஐஸ்வரியவானே கேளு, உன் மேல வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து நீ அலறி என்ன செய்யணும், அழணும். இதை மனுஷன் நினைக்கிறான், எனக்கு தேவையான சகலமும் என் வாழ்க்கையில் இருக்கிறது, எனக்கு தேவையான எல்லாம் ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது, நான் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அந்த வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆத்மாவை குறிச்ச கவலை உனக்குள்ள இருக்கணும். இந்த சரீரத்துக்கு உரியவைகள் உனக்கு உலகத்துல கிடைக்கலாம், ஆனா உன் ஆத்மா போக வேண்டிய ஒரு இடம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு என்ன செய்வாங்க, போகும். அப்ப இந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகணும்னா இந்த ஆவி கர்த்தரை அறிஞ்சிருக்கணும். ஆமென். வேத வசனத்துல அறிஞ்சிருக்கணும். உண்மையாகிய மெய்தெய்வமாகிய இயேசுவை பிடித்திருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதுல 3வது வசனம் கூட வாசிக்கிறேன். 3வது வசனம், உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாக இருந்து அக்கினியை போல உங்க மாமிசத்தை தின்னும், கடைசி நாளிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்களே. இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அமௌண்ட் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு அமௌண்ட் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, லாக்ஸ் கணக்கில் போகுது அந்த அமௌண்ட். இத்தனை நாளைக்கு இத்தனை லட்சம். ஒரு மாதிரி பாவப்பட்ட ஜனங்கள்லாம் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. லட்சக்கணக்கில் அமௌண்ட் இருக்கு. ஆமென். ஆனா அத்தனை லட்சத்தை போட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இத்தனை பேர் மரித்து போனார்கள் சொல்லி நேற்றைய செய்தி. தனியார் மருத்துவமனையில் எத்தனை பேர் மரித்தாங்க, அரசு மருத்துவமனையில் எத்தனை பேர் மரிச்சாங்க செய்தி வருது. லட்சக்கணக்கில் கொண்டு பணத்தை போட்டும் அந்த பணமும் அந்த பொருளும் அப்படி ஜீவனை தப்பு வைக்க முடியல. வேதம் சொல்லுகிறது, உன் பொண்ணும் வெள்ளியும் துருபிடித்தது உபயோகம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. வேதம் ஒரு இடத்துல வாசிக்கிறோம், தங்களுடைய பணங்களை தெருக்களில் என்ன செய்வார்களாம், எரிந்து போடுவார்கள். நடந்துச்சு ஒரு தேசத்துல. அது எந்த தேசம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நிறைய வாட்ஸ்அப்ல அந்த வீடியோ வச்சு ரோடு கொட்டி கிடக்குவாங்க. ஒரு பெரிய பணக்காரன் கேன்சர் வியாதி, மருத்துவத்தை போறான், எத்தனை லட்சங்கள் கோடி வேணாலும் தரேன், என் உயிரை நீங்க என்ன செஞ்சணும், காப்பாற்றணும். மருத்துவம் சொன்னாங்க முடியாது, ஃபைனல் ஸ்டேஜில் என்ன செய்றீங்க இருக்கிறீங்க, நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் உங்களை பிழைக்க வைக்க முடியாது. அந்த சொன்ன வார்த்தையை கேட்கணும் கோபத்துல தான் பெட்டியில கொண்டு போய் இந்த பணத்தை ஆஸ்பத்திரியில் ஒற்றே எரி.
இத்தனை லட்சங்கள் கோடிகள் சம்பாதிச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? என் ஜீவனை என்ன செய்யல, தப்பு வைக்க முடியல, காப்பாற்ற முடியல. ஹல்லேலூயா. வேத வசனம் நிறைவேறணுங்க. ஐஸ்வர்யவான்களே அலறுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களை நிமித்தம் என்ன செய்யுங்க, அலறுங்க. காரணம், உன் வெள்ளியும் உன் பொண்ணு உன்னை தப்பு வைக்க முடியாது. உன்னை தப்பு வைக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அது இயேசு மாத்திரமே. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு மாத்திரம் தப்பு வைக்க முடியும். எப்பேற்பட்ட வியாதியஸ்தனை மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற தெய்வம் நான் ஆராதிக்கிற தெய்வம். ஆமென். போன வாரத்தில் சொன்ன கொரோனா வைரஸ்ல மரித்த வாலிபனை 20 நிமிஷம் கழிச்சு உயிரோடு எழுந்திருச்சிருக்கிறாங்க. ஆமென். அவன் சாட்சி சொல்றான், வெள்ளை நீ தரித்தவர்களாய் வெள் வஸ்திரம் உடுத்தின ஏஞ்சல்ஸ் அறையில் முழுவதும் சுற்றினாங்க, நான் அவர்களை பார்த்தேன். ஹல்லேலூயா. என் தேவனால் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதுல 4வது வசனம் சொல்றாரு, இதோ உங்கள் வயல்களை அறுத்து வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவருடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியை நீங்கள் சபரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொளுத்தவைகள் அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்களுடைய இருதயங்களை என்ன செய்வீங்க, போஷித்தீர்கள். ஆமென். எல்லாம் சுகபோகமா வாழ்ந்தோம், ஆனா தேவனை என்ன செஞ்சிட்டோம், மறந்துட்டோம். ஹல்லேலூயா. நம்ம இந்தியாவில் பெரிய பணக்காரர் அம்பானி ஃபேமிலி தான். ஆமென். அவர் டிரைவருடைய சம்பளமே லட்சத்தை நினைச்சு தாண்டது. ஒரு மாச சம்பளம் எவ்வளவு சம்பளம்? ஒரு பேப்பரில் போட்டுருந்தாங்க, ஒரு இதில் படிச்சு பார்த்தேன். லட்சக்கணக்கான கொடுக்குறது டிரைவருக்கு சம்பளம். காரணம் என்னன்னா, அந்த டிரைவர் மேலே தான் எல்லா பொறுப்பும் இருக்குது. இவன் உயிர் யார் கையில் தான் இருக்கு? அந்த டிரைவர் கையில். அதை விட மேலானவர் கையில் என் உயிர் இருக்குங்கிற விஷயம் அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. அந்த டிரைவரை நம்பி அவருக்கு அத்தனை லட்சத்துல அவங்க சம்பளத்தை கொடுக்குறாங்க. ஆனா எனக்கு உருவாக்கின தெய்வம் ஒருவர் இருக்கிறார், எனக்கு சுவாசத்தை கொடுத்த ஒரு தேவன் இருக்கிறார் என்கிறதான உணர்வு அவர்களுக்கு காணப்படவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. மெய் தெய்வத்தை அறிவுன்னு சொன்னா வேதம் சொல்லுங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சத்திய தெய்வத்தை நீங்க பிடிப்பீங்கன்னா உங்க வாழ்க்கை நரகத்துக்கு தப்புவிக்கப்பட்டு தேவ சமூகத்துக்கு போகிறதா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. 3வது சொல்லுகிறாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20-21. பரலோகத்தில் உள்ள பொக்கிஷங்களை சேருங்கள், அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்க பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உங்க இதயமும் அங்கே இருக்கும். அதான் உலக பழமொழிச்சிருக்கான், மடியில கனவு இருந்தா வழியில பயம் இல்லை. என் பொக்கிஷம் எங்க இருக்க, என் இருதயம் அங்கதான் இருக்கும். கர்த்தரை தேடாது. ஆமென். தேவைக்கு அளவா என் அக்கௌண்ட்ல பணம் கிடந்துச்சுன்னா, தேவையை மிஞ்சி அந்த காசு இருந்துச்சுன்னா என் முழங்கள் தேவ சமூகத்தில் முடங்காது. என் இருதயம் கர்த்தரை நோக்கி பார்க்காது. ஆமென். அதுக்கு தான் ஞானி பைபிள்ல ஜெபம் பண்றாரு. எப்படி திரும்ப ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, அன்று புரியுது எனக்கு அலர்ந்து என்ன செய்யும், போஷியும். தேவைக்கு மிஞ்சி என்கிட்ட அதிகமா இருக்கிறதுனால தேவன் யார் என்று நான் சொல்லாத முடியும். என் தேவைக்கு குறைவாய் இருக்கிறதுனால நான் திருடி தேவனுடைய நாமத்தை வீணில வழங்காத முடியும். என்னை அளந்து போஷி. ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய மனுஷன் எவ்வளவு அழகா ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு. நீங்க ஆண்டவர் கட்டத்தான் கேளுங்க. ஆமென். அது அழகாக நமக்கு ஜெபம் கற்றுக் கொடுத்துருக்கிறார். பரமண்டல ஜெபம் அன்றன்றுள்ள அப்பத்தை அன்னன்னைக்கு எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்தாரு. யாரும் சாப்பிட முடியாது, தூதர்கள் சாப்பிடக்கூடிய உணவை இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுத்தாரு. தின்னு பார்த்தா செம்ம டேஸ்ட்டு. ஆண்டவர் சொன்னார், இவ்வளவுதான் அளவு ஒருத்தருக்கு, இதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஆசை யாரை விட்டுச்சு? ஆமென். எக்ஸ்ட்ரா எண்ணி கொண்டு வீட்டில் வைக்கலாம். காரணம் டேஸ்டா இருக்குது. நாளைக்கு திடீர்னு ஆண்டவர் கோவப்பட்டு கொடுக்காம விட்டாருன்னா என்ன பண்றது? ஆமென். அள்ளி கொண்டு வீட்டுக்குள்ள வச்சுட்டான். மறுநாள் பார்த்தா முழுத்து நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆண்டவர் சொன்னா, இன்னைக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோ, அது நாளைக்கு நீ சாப்பிட்டுக்காரு. நாளைக்கு பார்த்தா அது கிடவே இல்லை, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்படியே தேவன் கொடுத்தாருன்னா அது எப்பவுமே கெட்டு போகாத ஆசீர்வாதமா தான் இருக்கும். ஆமென்.
அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஐஸ்வரியத்தை அவர் தருகிறவர், அதனோட வேதனை அவர் கொடுக்க மாட்டார். ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்க பைபிள்ல சொல்ற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை என்ன செய்யுங்கள், தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை தேடியச்சுனா இதெல்லாம் ஃப்ரீ கிஃப்ட்டுங்க. ஆமென். இன்னைக்கு ஒரு பை அரிசி எடுத்தோம்னா ஒரு பக்கெட் ஃப்ரீ தான். நான் அவன்கிட்ட போய் எப்ப நான் பக்கெட்டுக்கு காசு இருந்தது அரிசி எனக்கு வேண்டாம்னு சொன்னா வாங்க முடியுமா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல நீ என்னைய தேடு, இது எல்லாம் வச்சு உனக்கு நான் ஃப்ரீயா கொடுத்துடுறேன். ஆமென், அல்லேலூயா. கடைசி காலங்கள் கர்த்தரை இருக்க பிடிப்போம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். அதே மத்தேயு 19:27 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதற்கு இயேசு, நீ பூரண சற்புடனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை நான் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. ஆமென், அல்லேலூயா. இங்க ஒருத்தர் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நல்ல போதுகிறேன், நான் நித்திய ஜீவனை அடையிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறேன். ஆண்டவர் சொல்றது முதல்ல எப்படி போய் உனக்கு கொடுக்கப்பட்ட கற்பனைகள் கட்டளைகள் எல்லாம் சரியா நீ என்ன செய்யும் கடைபிடி அப்படின்றாரு. இவர் ரொம்ப யோகியமான மனுஷன். அவர் சொல்றாரு, அதெல்லாம் என் சின்ன பிள்ளைலேருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் பார்த்தாரு, இவ்வளோ கொஞ்சம் பண கொழுப்பு அதிகமாக என்ன செய்யுது இருக்குது. அப்போ சொன்னாரு, அப்போ ஒன்று செய்யும், உங்ககிட்ட இருக்கிறதான வித்து கொண்டு தருத்திரன்னு கொடு, அப்போ உனக்கு நித்திய ஜீவன் என்ன செஞ்சிடும் கிடைச்சோம். இவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனானான். வேத தெளிவாக சொல்லுது, மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினாலே இந்த வார்த்தைகளை கேட்டு துக்கத்தோடு திரும்பி போனான். சொத்து முதல்ல அழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது? அல்லேலூயா, ஆமென். நித்திய ஜீவனை குறிச்ச கவலை அவனுக்கு இல்லை. எனக்கு உள்ள சொத்து போயிடுமோ, எனக்கு இருக்கிற ஆஸ்தி போயிடுமோ. இன்னைக்கு நிறைய மனுஷனுக்கு கவலையா இருந்தான். உலகத்தில் இன்னைக்கு கொலை நடக்கிறது அதுதான். ஆமென். வேதத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லியப்போ ஒருத்தன் வங்கி எடுத்தாலும் அதையும் விட்டுட்டு வந்துருங்க. ஆமென், அல்லேலூயா. தேவ வசனத்தின்படி ஜீவிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவங்களா இருக்கணும். தேவ நியமத்தின்படி ஜீவிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவங்களா இருக்கணும். கொடிய காலங்கள், கடைசி காலங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து சொல்றாரு, பொய்யருடைய மாயத்தினால வஞ்சிக்கப்படுவார்கள். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2. பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்டு பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆமென், அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்றது என்ன சொல்றாரு? பொய்யருடைய மாயத்தினால சிலர் வஞ்சிக்கிற ஆவிக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து எதை விட்டு விலகி போயிடுவாங்க? விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. அல்லேலூயா, ஆமென். தேவ நியாயம், தேவ நியமத்தின்படி சரியா என்ன செய்யணும்? வாழணும். தேவனுடைய காரியத்தில் சரியா ஜீவிக்கணும். இன்னைக்கு பொய்யருடைய மாயத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது? விழுந்துடக்கூடாது. வஞ்சக உபதேசங்கள் இன்னைக்கு பெருகி கொண்டு இருக்கிறது. அதில் என்ன செஞ்சிடக்கூடாது? விழுந்து போயிடக்கூடாது. நிதானிக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். நிதானிச்சு பார்க்கணும், கர்த்தர் உண்மையாகவே இந்த இடத்துல இருக்கிறாரா, அவருடைய அசைவான இந்த இடத்துல இருக்குதா? ஆமென், அல்லேலூயா. அதே இதில் வாசிங்க. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் வாசிங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினமுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு தொழிலாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நிறைய சபைகள் இன்னைக்கு நடக்கிற விஷயம் என்ன தெரியுமா? போதகர்கள் தன்னுடைய பாவத்தை கண்டிச்சு பேசிட்டாங்கன்னா, தன்னுடைய தவறை கண்டிச்சு உணர்த்த ஆரம்பிச்சுட்டாங்க, அந்த சபையில் இருக்க மாட்டான், கிளம்பிடுவான் சபைக்கு. ஆமென். சத்திய வேத வசனத்தின்படி, வேத எழுத்துகளின்படி தான் சாட்சியாய் ஜீவித்து தான் சபை விசுவாசிய ஒரு போதகர் எச்சரிக்கிறார்னா அது மனுஷனுடைய சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தம் என்பதை உணர்ந்து செவி கொடுக்கிறவர்களாய் மாறணும். ஆமென்,
அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு செடி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அதை பிடிங்கி 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 என்ன செய்யலாம் சொல்லுங்களேன், நடலாம். வருங்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. இது மரமானது கடைசி இதை பிடிக்க கொண்டு நான் வேற இடத்துல வச்சோம்னா அது என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா. நாங்கள் நேரத்துக்கு ஒரு உயிரை கொடுத்து ஒரு கருவேப்பிலையை பிடிக்கி வச்சிருக்கோம். வருமாங்கிறது ஆண்டவர் கையில் தான் என்ன செய்யுது இருக்குது. அல்லேலூயா. ஆமென். என கிரியை செய்கிறவர் அவர். அதே போல சபைன்னு சொல்லும்போது சபையில கர்த்தர் நாட்டிட்டாருன்னா அங்க இருந்து பிடிங்கி 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 என்ன செய்யக்கூடாது, நடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே பிடிங்கி நட்டோம்னா வாடி போகும். எந்த இடத்துல நாட்டப்பட்டமோ, எந்த இடத்துல நம்ம நட்டுறோமோ அந்த இடத்துல இருந்து கர்த்தருக்காய் கடைசி வரையும் கனி கொடுக்குறவங்களா இருக்கணும். ஏன்னா சபையவோ ஊழியக்காரையும் நம்ம நம்பி வரல, மெய் தெய்வமாகி இயேசு கிறிஸ்துவை நம்பி நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தரை நம்பி வந்திருக்கிற, இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறேன்னு சொல்றவன் நல்ல சபையை விட்டு நல்ல உபதேசத்தை விட்டு வெளியே என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் இருக்க பிடிக்கும். ஆமென். மத்தேயு சுவிசேஷத்தில் 24:11 வாசிக்கும் பொழுது இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 24 11. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகர் வஞ்சிப்பார்கள். இன்னைக்கு நிறைய ஜனம் ஓடுறது தீர்க்க தரிசனத்தை நம்பிதான். அல்லேலூயா. சொல்லிட்டாருன்னா அடுத்த நிமிஷம் ஓடினாங்க. தயவு செய்து நல்லா யோசித்து பாருங்க, சொல்லுகிறதான தீர்க்க தரிசனம் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்குதா? ஆமென். பைபிள்ல இந்த வேத புத்தகத்தை பார்த்தீங்கன்னா நிறைய தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமா இருப்பங்கிறாரு, நான் உன்னை சகல ஜாதிகளில் மேன்மையா வைப்பங்கிறாரு. இதை விட பெரிய தீர்க்க தரிசனம் என்னங்க வேணும்? ஆமென். கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு பைபிளை திறந்து வச்சுட்டு உங்களுக்கு நீங்களே தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. ஆமென். அதுக்கு பேர் விசுவாச அறிக்கை. தீர்க்க தரிசனம் சொல்லலாம்னா கூட்டம் களை கட்டுதுங்க. ஆமென். ஆனா சத்தியத்தின்படி உபதேசிக்கிற போதிக்கிற தேவ மனுஷன் ஜனம் நிற்க முடியாது, நிற்க மாட்டேங்கிறாங்க. காரணம், இன்னைக்கு சத்தியத்தை யாருக்கும் பிடிக்கல. ஓ ஆண்டவர் இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு, ஏதோ காட்டினார் இதை காட்டினார்னா அப்ப என்ன பண்ணமையான ஊழியக்காரு. இன்னைக்கு நிறைய ப்ரோசஸ்ல பார்க்கிறோம். சுகமளிக்கிற வரம்பெற்ற ஊழியர், தீர்க்கதரிசன வரம்பெற்ற ஊழியர். யாராவது சத்தியத்தை போதிக்கிற ஊழியர் எந்த பேரது கீழே வந்தா பாருங்க. வேத வசனத்தை சத்தியம் என்று போதிக்கிற தேவனுடைய அபிஷேகம் பெற்ற ஊழியர் எந்த பேருக்கு கையால் போட்டு யாராவது நோட்டீஸ் எடுக்கிறாங்களா? வர நோட்டீஸ் எல்லாம் தீர்க்கதரிசன வரம்பெற்ற ஊழியர், சுகமளிக்கிற வரம்பெற்ற ஊழியர். இன்னைக்கு யார் காரணம், கூட்டம் அங்கதான் என்ன செய்யுது, ஓடுது. அல்லேலூயா. வேத தெளிவாய் சொன்ன சமயம் வாய்த்தாலும் சரி, சமயம் வாய்க்கலனாலும் சரி, திருவசனத்தை சாக்கிரதையோட என்ன செய்யும், பிரசங்கம் பண்ணு. அல்லேலூயா. இன்னைக்கு வேண்டுகிறது ஆசீர்வாதம் அல்ல, வரப்போகிற அழிவுக்கு ஆத்மா தப்புவிக்கப்படலாம். அதுதான் முக்கியம். ஆமென். ஏன்னா நல்ல பொருத்தல வீதியில கொண்டு கர்த்தரை உட்கார வைக்க போறாரு. அந்த ஆசீர்வாதத்துக்கு கடந்து போக வேண்டியனா உலக ஆசீர்வாதம் எதிர்பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, உட்காந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அடுத்து சொன்னார் கடைசி காலத்துல என்ன நடக்குமா? முதல்ல சொன்னார் கொடிய காலம் வரும். ரெண்டாவது சொன்னார் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் என்ன செய்வார்கள், வருவார்கள். மூன்றாவது சொன்னார் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பாண்டார். கடைசி காலத்துல நடக்குது, சேர்த்து 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 என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாலாவது சொன்னது பொய்யருடைய மாயத்தினால் வஞ்சிக்கப்படுவார்கள். நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு. அநேக பொய் உபதேசங்களுக்கு, துரு உபதேசங்களுக்கு இன்னைக்கு ஜனம் செவி சாய்த்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆராதனைன்னு சொன்ன ஒரு ஒழுங்கு இருக்குது, சபைன்னு சொன்ன ஒரு ஒழுங்கு என்ன செய்யுது இருக்குது. ஒரு சபை பேரை சொல்ல விரும்பல, ஊரையும் சொல்ல விரும்பல. ஆண்டவர் உங்களோட பேசினாலும் எந்திரிச்சு சத்தமா விசில் அடிக்கிறாரு பாஸ்டர் எங்க சர்ச்சுக்குள்ள. அல்லேலூயா. அது என்ன தேட்டரா இல்ல ஆண்டவர் ஆராதிக்கக்கூடிய இடமா? ஆமென். ஆண்டவர் என் கூட பேசுறாரு, என் ஆவியில எனக்கு அது உணர்த்தப்பட்டு எனக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தை உணர்ந்தா சத்தமா ஆமென் சொல்லலாம், இல்லைன்னா அல்லேலூயா என்ன செய்யலாம் சொல்லலாம். அவர் சொல்றாரு சத்தமா விசில் அடிக்கும். விசில் அடிக்காத 4 பேர் உள்ள உட்காந்துக்கிட்டு அது தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம் மாதிரி என்ன செய்யுது தெரியுது.
பொய்யருடைய மாயத்தினால ஜனங்கள் இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அடுத்ததாக 5வது சொல்ற 2 காரியம் முடிச்சிருந்தேன். மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றப்படும் கடைசி காலத்துல. அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் ஆவி அப்போஸ்தலர் 2:17 சொன்னது போல, யோவேல் 2:28 சொன்னது போல, சிறியவர்கள் மேலும் பெரியவர்கள் மேலும் வாலிபர்கள் மேலும் கர்த்தர் தம்முடைய ஆவியை என்ன செய்ய போகிறார்? ஊற்ற போகிறார். ஒரு பக்கம் சேன இருமாப்புள்ளதாய் மாறிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் கர்த்தர் தம்முடைய ஆவியை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஒரு பக்கம் எழுப்புதல், ஒரு பக்கம் பிரச்சனை என்ன செய்யுது? போராட்டங்கள் பயங்கரமாய் பெருகுது. இந்த ரெண்டுக்கு நடுவில் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அடுத்து 6வது சொல்றாரு, உயிர்த்தெழுதல் என்ன செய்யும்? நடக்கும். ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் நடந்தது போல என்ன செய்யும்? நடக்கும். மரித்தவர்கள் உயிரோடு என்ன செய்வாங்க? எழும்புவார்கள். நிறைய சாட்சிகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அற்புத சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யோவான் சுவிசேஷத்தில் வாசித்தது போல, யோவான கர்த்தர் உயிரோடு எழுப்புறது போல, சரி லாசரு உயிரோடு எழுப்புறது போல, இன்னைக்கு அநேகரை கர்த்தர் உயிரோடு என்ன செய்யறாரு? எழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. கடைசி காலங்களில் வேலைலாம் சம்பவிக்க போகிறது. கடைசியா சொல்றாரு, நியாய தீர்ப்பு தொடங்க போகிறது. ஆமென். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அழகா சொல்ற, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு. இன்னைக்கு நான் என்ன செய்யணும், அதனுடைய பலன் எனக்கு உண்டு. நியாயத்திற்கு நாள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அந்த கிருபையின் காலம் முடிந்த உடனே நியாயத்திற்கு காலம் என்ன செய்ய போகுது? தொடங்க போகிறது. அல்லேலூயா. இப்போ நமக்கு 2020 முடிய போகுதுன்னா நமக்கு தெரியும், டிசம்பர் மாதம் வந்துச்சுன்னா வருது என்ன செய்யுது? 2020 முடியும், 2021 தொடங்குங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த கிருபையின் காலம் எப்போ முடியும், நியாயத்தின் காலம் எப்போ தொடங்கும் நமக்கு தெரியுமா? சொல்லுங்களேன். ஏன்னா இது வருஷம் மாதிரி கிடையாது. டிசம்பர் மாதம் வந்தால் வருஷம் முடிஞ்சிடும், ஜனவரி மாதம் வந்தால் வருஷம் தொடங்கும்னு சொல்றதுக்கு. இந்த கிருபையின் காலம் எப்போ முடியும்னா, வேத வசனத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறும் பொழுது கிருபையின் காலம் முடியும். வேதத்தை தெளிவாக வாசித்து பாருங்க, என்னென்ன கடைசி காலங்கள் என்னென்ன வரும்னு சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் நீங்க நடந்து கொண்டிருக்கிறது. வேதத்தில் சொல்றாரு, உலகத்துக்கு கடைசி பரியந்தம் இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வருகை இருக்குமாமா. ஏற்றுக்கொள்ளும் பொழுது சொல்லப்படல, என்ன செய்யும் பொழுது? அறிந்து கொள்ளும் பொழுது. ஆமென். இன்னைக்கு மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும் இயேசு தெய்வம் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. எப்போ வேணாலும் கர்த்தருடைய வருகை என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆமென். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பைபிள் வாசிக்கும் போது சில நேரங்கள் நினைச்சது உண்டு, இந்த தீர்க்கதரிசிகள் 2 பேர் மரிப்பார். யார்? எலியாவும் ஏனோக்கும் என்ன செய்வார்கள்? மரிப்பாங்க. இவங்க மரித்தது உலகம் முழுவதும் ஜனங்கள் என்ன செய்வாங்க? 3 நாள் பார்ப்பாங்க, தங்களுடைய பரிசுகளை பரிமாறிக் கொள்வார்கள். இப்படின்னு சொல்ல படிக்கும்போது நினைப்பேன், எப்படி உலகம் முழுவதும் பார்க்க முடியும்? இப்போ இந்த ஊரில் செத்துக்கிட்டா அங்கே அமெரிக்காவில் இருக்கிறவங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு நினைச்ச நாட்கள் உண்டு. இன்னைக்கு அதற்கு இசைவாக விஞ்ஞானம் என்ன செஞ்சிருச்சு? வளர்ந்துருச்சு. கையில் ஃபோனை வச்சுட்டு இங்கேருந்து அமெரிக்காவுக்கு வீடியோ கால் பண்ணுறோம். ஏதாவது ஒயர் போகுதா? ஒன்றும் கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிறவங்க முகத்தை இங்கே நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். இங்கே இருக்கிறவங்க முகத்தை அமெரிக்க தேசத்தில் இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? பார்க்கிறாங்க. விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. தேவ வருகை ரொம்ப சமீபத்தில் என்ன செய்யறோம்? இருக்கிறோம். பைபிள் சொல்ற வாசல் அருகே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகைக்கு அறிகுறிகள் சகலம் நடந்துட்டு இருக்குது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இன்னும் ஒண்ணு இல்லைன்னு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகைக்கு சமீபமாக இருக்கிறோம். ரொம்ப ஞானம் உள்ளவர்களாய், கிருபை உள்ளவர்களாய், உங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை கரைதரையற்ற குறையற்ற பரிசுத்தமுள்ள பாத்திரமா நீங்க பாதுகாப்பீங்கன்னு சொன்னா கர்த்தருடைய வருகைக்கு என்ன செய்ய முடியும்? கடந்து போக முடியும். அல்லேலூயா. இல்லை அதை குறித்து நான் பொறுப்பில்லாதவருடைய மனமோட போக்கில் வாழ்வேன்னு சொன்னா நிச்சயமாய் கைவிடப்பட்டவர்களாய் மாறிவிடும். அல்லேலூயா. நம்முடைய ஜீவனை, நம்முடைய ஆவி ஆத்மாவினுடைய சரீரத்தை நாம் பத்திரமாய் பாதுகாக்கும் பொழுது கர்த்தர் கிருபையாய் மனம் இறங்குகிறவர். கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய திட்டத்தின்படி, தேவ சித்தத்தின்படி நம்ம வாழ ஒப்பு கொடுப்போமானால், தேவ வசனத்துக்கு கேள்வி போடுவோமானால் கர்த்தர் உங்களை, உங்களுடைய குடும்பங்களுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்து
நம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். நம்ம எல்லாம் எழுந்திருப்போமா? தேவ சமூகத்தில் கட்டளை மொழி நாம் செபிக்க போகிறோம். அந்த சமூகத்தில் எல்லாரும் எழுந்திருப்போம். இம்மட்டுமாய் நம்மளை நடத்தினாங்க. நல்ல வேத வார்த்தையை கேட்டோம். கடைசி காலங்களில் என்னென்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம். நம்ம கேட்டவைகள் எல்லாமே கட்டாயம் சொல்லி நடந்துகிட்டு இருக்குது. இது நடக்க போகிறது. நம்ம ஜீவனை நம்ம தப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம பாதுகாக்கணும்னு சொன்னால், கர்த்தருடைய வருகைக்கு நான் சமீபமாய் மாறணும்னு சொன்னால், இன்னைக்கு ஒப்பு கொடுங்க சமூகத்தில்ப்பா. என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்குற சுவாமி, என்னை முற்றிலுமாய் நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் நான் ஒப்பு கொடுக்குற சுவாமி. ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேத வசனத்தின்படி ஜீவிப்பதற்கு யாவி ஆத்மாவை ஒப்பு கொடுக்க விரும்புகிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற சுவாமி, என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. ஒரு வருகை எப்போ வேணாலும் காணப்படுது. நம்ம வருகையில் கைவிடப்பட்டு போய் விடாதபடி, நடந்து இருக்கிற சூழல்களில் அவிசுவாசங்களை பெருகி விடாதபடி, விசுவாசத்துல பலப்படும்படி, தேவ வருகைக்கு நான் காத்திருக்கும்படி என் இருதயத்தை என் கர்த்தாவே ஸ்திரப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல கால வேளையில கரத்துல வருகிறப்பா. ஒரு வருகைக்கு நாங்கள் சமீபம் உள்ளவர்களா இருக்கிற சுவாமி. நடந்து இருக்கிற சூழ்நிலைகள் வேத வசனங்களை வைத்து கணித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வருகை எப்போ வேணாலும் இருக்குல்ல சுவாமி. இந்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் மாறணும். என் ஆவியாத்ம சரீரத்தை கரைதலையற்ற பிழையற்ற ஒரு பரிசுத்தமுள்ள பாண்டங்களை பாதுகாக்க கர்த்தர் உதவி செய்யும். வேத வசனத்தின் அடிப்படையில் ஜீவிப்பதற்கு எங்கள் இருதயத்தை கர்த்தர் பக்குவப்படுத்துது சுவாமி. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மற்றவர்களுக்கு போதிக்கிற நாங்கள் தானே ஆகாதவர்களாய் போகாதபடி அந்த ஒரே ஸ்லோகத்தில் எச்சரிக்கையா இருந்து ஜாக்கிரதையாக இருந்து எங்கள் பரிசுத்த ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ள தேவர்களுக்கு பலனை தந்தவர்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இடத்துல கூடிய ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதியும். அங்கங்கே ஜெபிக்கிற வீடுகளிலிருந்து அமர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை ஜபங்களை கேட்டு கர்த்தர் ஆசீர்வதி. சபை விசுவாசிகளுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் கையில் செய்கிற சகல வேலைகளை ஆசீர்வதியும். அன்றுவரே ஸ்தோத்திரம். பொது முடக்கங்களை நீக்கப்பட்டு ஜனங்கள் விடுதலையோடு சபை வந்து ஆராதிக்க மகிமைப்படுத்த இதற்கு பின்பதாக சபையில் ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு எழுச்சி உண்டாக தேவன் அனுகிரக பாராட்டப்படி சொல்லிக்கிறோம். தடைகளை நீக்கப்படும். அன்றுவரே கிருபை கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். நடத்தினை பேச இனிமேலே காத்து வழிநடத்துங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்த பெரிய காரியங்களை செய்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் சீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.